தேவ சமூகத்திலிருந்து அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்க உண்மையாகவே ஆண்டவர் உதவி செய்தார். சகோதரி சொல்லும் போதே எனக்கு வாஞ்சை இருந்தது, காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இன்னும் கடைசி நாட்கள், இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவர் உலகத்தை ஜீவன் வைக்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவருக்காக ஓட்டத்தை ஓடணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அடுத்த அனுபவத்துக்குள்ள போகணும், வசனத்துல இன்னும் நான் வளரணும்னு சொல்லி அதுக்காக நான் சகோதரி சொல்லி நான் வருகிறேன்னு சொல்லி. உண்மையாகவே ஒரு தேவதூதன் ஒரு செய்தி கொடுத்தது போல இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரிகளை ஒரு தேவதூதன் நம்மளோட பேசியிருக்காரு என்று சொல்லி நான் உணர்ந்திருப்பேன். உண்மையாகவே மிக மிக ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, பிரோஜனமுள்ளதா இருந்தது. சகோதரி சொன்னது போல எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில கர்த்தருடைய பணியை அவர் உற்சாகமாய் செய்கிறார்கள். நம்ம கடவுள் நம்ம எல்லாமே தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம இன்னும் அதிகமாய் நாம் உற்சாகமாய் நாம் ஊழியம் செய்யும் போது நிச்சயமாய் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். சொல்லிக் கொடுத்த அன்பு சகோதரர் குடும்பத்துக்கு நிச்சயம் பரலோகத்திலே அந்த பலனை நிச்சயமா தேவன் கொடுப்பார். ஆமென். உண்மையாகவே ரொம்ப ஆசீர்வாதமா இனி என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நான் மாற்றத்தை நான் விரும்புறேன். இன்னும் அதிகமான வேதத்துக்கு நேரத்தை கொடுக்க நான் பிரயாசப்பட போகிறேன். அன்பு தகவல் டீச்சர் சொல்லுவாரு, என் வாழ்க்கையில இவ்வளோ உயர்வு வந்த காரணம் யாருக்கென்னு சொல்ற காரியம், வேத வசனத்தை அதிகமாய் வாசிப்பார், வேத வசனத்தை அதிகமாய் தியானிப்பேன், ஜெபிப்பேன். இதுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியமே தவிர ஒரு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாரு. அதனால இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமா தான் நான் பெற்றுக்கொண்டேன். இது ஒரு வேத வசனமா நான் பெற்றுக்கொள்ள ஒரு முத்துக்களாய், முத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றெல்லாம் ஈஸியா இல்ல, முத்துல ரொம்ப ஆழத்துக்குள்ள தான் எடுக்கணும். ஆனா கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா எடுக்கிறதுக்காக இந்த வசனத்தை ரிசீவ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாம் கனம் மகிமை கர்த்தர் ஒருவருக்கு. இது அரேஞ்ச் பண்ண அன்பு சகோதரி ரேஷல் அவருக்கும் உலகத்தின் ஆழத்தங்க சகோதரிக்கு நன்றி செலுத்த. அவங்களோட பாரம் சபை விசுவாசி சத்தியத்துல வளரணும், அந்த சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள போகணும்னு சொல்லி அவங்க அநேக நாட்கள் இந்த வாஞ்சை இருந்தது. அவங்களோட வாஞ்சைகளை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதே போல அன்பு சகோதரி சொன்ன வார்த்தை ரொம்பவும் ஆசீர்வாதமானது. நிச்சயமா கர்த்தர் அந்த சகோதரியும் இன்னும் போகிற இடத்துல அபரிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு. கரம் தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் கூட சந்தோஷப்படுறீங்களா? இந்த காலையில இருந்து இப்ப இல்ல, அது ஒரு மனக்கவலை இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரெண்டு சத்தியத்தை கேட்டுதான் இன்னொரு சந்தோஷப்பட்டு இருப்பேன். உண்மையாக ஒரு அருமையான சத்தியம். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சகோதரர் இதை அப்படியே தேடி பண்ணி நமக்கு கர்மேல் குரூப்ல போடுறாங்க. அது மறுபடியும் கேளுங்க, சத்தியத்தை திரும்ப 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 கேட்போம். இதுல மொத்தமா நம்ம பார்த்ததுல என்ன முக்கியமா அவர் சொல்லியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். நம்மள அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கிறது எது? வேதம். வேதம் இல்லையா? அப்போ அந்த பைபிளுக்கு வேத வசனங்களுக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுக்கும்போது கண்கள் திறக்கப்படும் இல்லையா? அல்லேலூயா. கண்கள், மனக்கண்கள், ஆவியின் கண்கள், அதுக்கப்புறம் மாம்ச கண்கள் இல்லையா? கண்கள் திறக்கப்படும். நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண முடியும். அல்லேலூயா. நேற்று 2 நாளா எனக்கு பயங்கரமான கழுத்து வலி. நேற்று தினத்தில் ஜீசஸ் கால்ஸ்ல 3 ஊழியம், எல்லாம் ஸ்டேஜ் மீட்டிங். எனக்கு என்னால் பலூனை சொல்லவே முடியாது. அப்போ நான் நினச்சேன், நைட்டு என்னால் முடியல. அம்மா தான் ரொம்ப எனக்கு ஒருத்தரெல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. காலையில் எழுந்தும் போது பெயின் இருந்தது. நினச்சேன் நான் ஃபுல் டே நான் எப்படி உட்கார போகிறேன் எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஃபுல் டே நான் எழுந்து வெளியே போனேன், எல்லாம் அவ்வளோதான் சோர்ந்துருவாங்க. அதனால நான் சரி ஆண்டவரே நீர் தான் எனக்கு பலன். ஆனால் காலையில் 8:30க்கு நான் வந்தேன். சரியாக 9 o'clock ஆரம்பித்தோம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது. அல்லேலூயா. அருமையான சத்தியம். இன்னும் விசேஷம், அந்த சகோதரர் வீட்டிலேருந்து ஒரு குறுக்கு கேள்வி கேட்கலன்னா அவருக்கு தூக்க முடியாது. அவர் சொன்னார், என்னங்க சிஸ்டர் ஜபம்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா வேத பாடம் போட்டுக்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், ஜபம் இருந்தாலும் வேதம் இல்லாத ஜபம் கிடையாது, வசனம் இல்லாத ஜபம் கிடையாது. ஆனால் அவரையும் திருப்திப்படுத்தும்படிக்கு அன்பு சகோதரி நம்மளை ஜபத்தில் நடத்தினாங்க. அல்லேலூயா. நம்ம ஜபமும் நடத்தி நல்ல ஒரு சத்தியங்களையும் அன்பு சகோதரி மூலமாக சத்தியங்கள், பாட்டு, ஆராதனைகள், காலையில் நிறைய பாட்டு, ஆராதனை, துதி இல்லையா, சாட்சிகள். உண்மையாகவே இந்த 12 மணி நேரம் போனதே தெரியல. யாருக்கெல்லாம் சொல்ல முடியும் சாட்சி? அல்லேலூயா. போனதே தெரியல. 1-2 நாள் கூட உட்காரலாம் பொழுது அந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்கு. என்ன தேவனுடைய வசனம். நான் அதுக்காக இந்த நன்றி செலுத்துகிறேன். இதற்காக பிரயாசப்படி அன்பு சகோதரருக்கும்
சகோதரன் கத்திரங்களை ஆசி இன்னும் அநேக உலகம் முழுவதும் கத்திரங்களை கொண்டு போவார். இதை மறுபடியும் நம்ம 12ன்றது 24 ஹவர்ஸாக மாறும், 72 ஹவர்ஸாக மாறும். நம்ம அதிகமாக இங்கே நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கற்றுக்கொண்டு தேர்வுல வரும்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரவாதிகளை மாற முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் பாஸ்டர் கிதியோன் வந்திருக்காங்க. கடைசியாக பாடல்கள் பாடி நம்ம